Hey guys, வெல்கம் டு ஏரான் டாக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாப் 6 சீட் எஜ் த்ரில்லர் மூவிஸு. ஸோ சொல்லியிருக்க படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு நுனியில் உட்கார வச்சுருந்தா சொல்லலாம். அந்தளவு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ சொல்லியிருக்கிறதுல 3 படம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குது, 3 படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 6th பிளேஸில் பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோட் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2011 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்ன வந்து பார்த்தீங்கன்னா சிக்காகோவில் ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ போயிட்டு இருக்க சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் ஒன்று நடந்து அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. ஸோ இப்போ சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாம் பிளாஸ்ட் நடக்குது இல்லையா, ஸோ அதுக்கு 8 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவலில் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம் பிளாஸ்ட்டை யார் பண்ணா அதை வந்து தடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 8 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து டைம் ட்ராவலில் அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து எப்படி அந்த பாம் வச்சனை வந்து தடுக்கிறாரு, எப்படி கண்டுபிடிக்கிறாரு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லூப் மூவி தான், அதாவது சைஃபை மூவி மாதிரி தான் இருக்கும். பட் சீட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும், த்ரில்லிங்காக இருக்குன்ற சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பரபரப்பாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்குது, பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னாப் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்க்கில் அவன் பையனோட பார்த்தீங்கன்னா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட கண்ணுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை யாரோ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே வந்து பார்த்தீங்கன்னா அவன் பையனை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணிட்டே போகிறாங்க. ஸோ கடைசியில் அந்த கிட்னாப்பர்ஸ் கிட்ட இருந்து தன்னோட பையனை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ படம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேசிங்காக தான் இருக்கும், கொஞ்சம் கூட போரே அடிக்காது. ஒரு இடத்துல கூட அந்த லேக்ன்றதே வந்து கிடையாது. அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க, சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆன் லெட்ஜ் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமே வந்து சொல்லுவேன். நம்ம ஹீரோ வந்து செய்யாத ஒரு குற்றத்துக்காக தண்டனையை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஸோ எப்படியாவது அந்த டைமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹோட்டலோட 21வது மாடியில் போயிட்டு நின்று கீழே வந்து குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிரட்டி இருக்காரு. ஸோ தான் மேலே போடப்பட்ட அந்த பொய் கேஸை எப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறாரு, எப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கிறாரு அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆச்சு. எனக்கு ரொம்பவே பர்சனல் ஃபேவரட்னே வந்து சொல்லுவேன். இந்த படத்தோட கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா லியோனல் மெஸ்ஸி தான் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருப்பாரு. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்டில் ஒரு செக்யூரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காரு. அந்த டைமில் நம்ம ஹீரோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது, இப்போவே எனக்கு $150 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புகிறேன், இல்லை அப்படின்னா பிளைன்ல உள்ள ஒருத்தங்களாம் நான் வந்து கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு த்ரெட்டனிங் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வருது. அந்த மெசேஜில் இருக்க மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருக்க ஒருத்தங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா செத்துட்டே வராங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு அந்த டைமில் என்ன பண்ணுறதே தெரியாது. ஸோ கடைசியாக வந்து யார் அந்த மெசேஜ் அனுப்புனது, அங்கே உள்ள பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்து காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோட பர்சனல் ஃபேவரட்னே வந்து சொல்லுவேன். நம்ம ஹீரோட ஆக்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. நான் சொல்லியிருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான், அதனால தான் சீட் எஜ் த்ரில்லர். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பிரைம் வீடியோவில் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு, மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா கிராவிட்டி அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆச்சு. ஒரு அட்டகாசமான ஒரு சைஃபை த்ரில்லர்னு வந்து சொல்லுவேன். எல்லாருமே ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ படத்தோட கதை என்ன பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட சேர்த்து ஒரு 5 பேர் சேர்ந்த ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா மேலே ஸ்பேஸுக்கு போறாங்க. சேட்டலைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ ஆயிருக்கு, ஸோ அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் சேர்ந்த ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா மேலே ஸ்பேஸுக்கு போறாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யன் ஸ்பேஸ் செட்டில் இருந்து ஒரு வேஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட டீம்ல இருக்க சேட்டலைட் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுது. ஸோ அடிச்சு நொறுக்கிடுது மொத்தமா. அந்த நடந்த அந்த பிளாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை தவிர மீதி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இறந்துடுறாங்க. ஸோ தன்னந்தனியா இருக்க நம்ம ஹீரோயின் எப்படி வந்து அந்த ஸ்பேஸ்ல வந்து உயிர் பிழைக்கிறாங்க, எப்படி வந்து சர்வே பண்றாங்க அப்படின்றத இந்த படமே. ப்ரோ படத்துல காமிச்சிருக்க அந்த ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், சிஜிஐ எஃபெக்ட், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குன்னு சொல்லுவேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன். ஆனா இந்த படம் இங்கிலீஷ்ல தான் அவைலபிளா இருக்கு. ஸோ வேணுங்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு, இங்கிலீஷ்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 பார்க்க போற படம் வந்து பாத்தீங்கன்னா டோன்ட் பிரீத் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆச்சு. ஓ மை காட், ஒரு த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமையான ஒரு ட்ரீட்னே வந்து சொல்லுவேன். நிறைய பேர் வந்து இந்த படம் பார்க்காமே இருக்கீங்க. ஒரு வேற லெவலான ஒரு த்ரில்லர்னே வந்து சொல்லுவேன். நைட் நேரத்துலலாம் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல் ஃபீல் கிடைக்கும். ஸோ படத்தோட கதை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் சேர்ந்த ஒரு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவரோட வீட்டில் நிறைய பணம் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதை வந்து கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த வயசானவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஸோ போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏடாகுலமாக வந்து மாட்டிப்பாங்கன்ற சொல்லலாம். அந்த வயசான தாத்தாக்கு கண்ணு தெரியாது தான், ஆனால்
அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலான ஒரு மனுஷனே வந்து சொல்லலாம். அவங்க மூச்சு விடுற காற்றை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எங்கெங்க இருக்காங்கன்றத பார்த்தீங்கன்னா கண்டுபிடிப்பாரு. ஸோ போனவங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கி விட்டுறத சொல்லலாம் எல்லாருமே. அந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா திகச்சு போயிடுறாங்க எந்த சைட் போகலாம் அப்படின்றத. ஸோ அந்த வீட்டிலேருந்து அந்த 3 பேர் எப்படி தப்பிக்கிறாங்கன்றதா இந்த படமே. பேய்லாம் வந்து இந்த படத்தில் இருக்காது, ஆனால் அந்த ஸ்கேரி மூமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பயங்கரமாக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அந்த சீடேஜ் த்ரில்லர்ன்ற மீனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே வந்து தெரிஞ்சிச்சு. அந்த ரேஞ்சில் இருக்க ஒரு படம். இந்த படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ கைஸ், இவ்வளோ தான் நம்ம சீடேஜ் த்ரில்லர் மூவிஸ். இதே மாதிரி நிறைய படங்கள் வந்து இருக்குது. உங்களோட சப்போர்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்னும் நிறைய பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.